நீங்கள் எப்போவாவது ஒரு பெரிய கல்யாணத்துக்கோ இல்லை விருந்துக்கோ போயிருக்கீங்களா? அங்கே போனதும் முதல்ல என்ன யோசிப்போம்? நம்ம எங்கே உட்காரணும்? இதுதான் நம்ம மைண்டில் ஓடும் இல்லையா? சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவும் இது போல் ஒரு விருந்துக்கு போயிருந்தார். அங்கே வந்திருந்தவங்க பண்ணுறத கவனிச்சாரு. அங்கே ஒரே தள்ளுமுள்ளு. அந்த காலத்தில் நீங்கள் எந்த இடத்துல உட்கார்றீங்கிறத வச்சு தான் உங்கள் கௌரவத்தை முடிவு பண்ணுவாங்க. வீட்டுக்காரருக்கு பக்கத்தில் உட்காந்தா நீங்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம். அங்கே வந்திருந்தவங்க எல்லாரும் அந்த விஐபி சீட்டில் உட்காரத்தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறதுலையே குறியா இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த இயேசு அவங்களுக்கு ஒரு கதையை சொன்னார். யாராவது உங்களை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா போன உடனே போய் முதல் வரிசையில் உட்காராதீங்க. ஏன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கெத்தாக போய் முதல் சீட்டில் உட்காந்துட்டீங்க. ஆனால் உங்களை விட பெரிய ஒரு கெஸ்ட் அங்கே வராரு. அப்போது வீட்டுக்காரர் வந்து உங்கள் தோலை தட்டி கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா, இது அவருக்குரிய இடம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாரும் முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமாக போயிடும் இல்லையா? நீங்கள் வெட்கப்பட்டுக்கிட்டே வேற வழி இல்லாமல் கடைசி இடத்துக்கு போய் உட்கார வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இயேசு ஒரு ஐடியா சொல்கிறாரு. நீங்கள் விருந்துக்கு போகும்போது நேராக போய் கடைசி இடத்துல உட்காருங்க. அப்போது அந்த வீட்டுக்காரர் வந்து உங்களை பார்த்து, நண்பா ஏன் இங்கே உட்காந்துருக்க, முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுவார். அப்போது அங்கே இருக்கிற எல்லாருடைய கண்ணுக்கும் நீங்கள் கௌரவமாக தெரிவிங்க. நீங்களாம் அந்த இடத்த தேடி போகலை, அந்த இடம் உங்களை தேடி வரும். இது ஏதோ சாப்பாட்டு பந்தியில் நடக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையை பற்றின பாடம். மற்றவங்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான் விஷயம். இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன சொல்லுது? முண்டி அடிச்சு முன்னாடி வா, சத்தம் போட்டு உன்னை காட்டிக்கோன்னு சொல்லுது. ஆனால் இயேசுவோ பணிவா இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த கதையை இயேசு இப்படித்தான் முடிச்சாரு. தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாடம் ரொம்ப சிம்பிள். நமக்கான அங்கீகாரத்துக்காக நாம் மற்றவங்க கூட சண்டை போட தேவையில்லை. நம்ம பணிவோடு மற்றவங்களுக்கு சேவை செஞ்சாலே போதும், தேவன் நம்ம உயர்த்துவார். அதனால் அடுத்த தடவை ஒரு இடத்துக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை எடுத்துக்கிற இடம் பெருசில்லை, அன்போடு நமக்கு கொடுக்கப்படுற இடம்தான் நிஜமான உயர்வு.